அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில், பெரும்பாலான மாவட்டங்களில் வளரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் வந்து கடலை பயிர். இந்த கடலை பயிரோட விதையை நீங்கள் முன்கூட்டி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு இது. சரிங்களா? பொதுவாக நீங்கள் கடலை வேணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் முடிவு பண்ணணும். எனக்கு சாப்பிட்றதுக்கான கடலை வேணுமா அல்லது எண்ணெய் ஆட்டுறதுக்கான கடலை வேணுமா? இந்த முடிவுக்கு வந்துடணும். அப்போ அதில் நான் பொதுவாக மார்க்கெட்டில் போய் விற்க போகிறேன் அப்படிங்கிறது ஒன்றுங்க. குறிப்பிட்ட மார்க்கெட்டில், உதாரணத்துக்கு இந்த சாயந்தர நேரத்தில் பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் அந்த கடலை பெருவெட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கடலை நான் செய்ய போகிறேன்னா, அல்லது வந்து மிக்சர்லலாம் போடுறாங்கள பெரிய பெரிய கடலை, அந்த மாதிரி பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரகங்கள் எங்கே விற்கிது அப்படின்னு பார்த்து அதை வாங்கணுங்க. உதாரணத்துக்குங்க, பழைய ரகங்கள் விஆர்ஐ 2, விஆர்ஐ 6, விஆர்ஐ 8 இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எண்ணெய் பதமும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பெருவெட்டு கடலைகள். அதே மாதிரி தான் ஆந்திர கடலையில் கிர்னார் 5, டிசிஜிஎஸ் 1694 இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கான பெரிய கடலைகள். அதே இதில் எண்ணெய்த்தன்மை அதிகம் உள்ள கடலை அப்படின்னு பார்த்தா டிஎம்வி 14, தமிழ்நாட்டோடதில் டிஎம்வி 14, இந்த விஆர்ஐ 10. அதே மாதிரி ஆந்திர கடலையில் கதரி 18, 12, கிர்னார் 4 இதெல்லாம் நம்ம எண்ணெய்க்காக பயன்படுத்தலாங்க. பொதுவாக இந்த மாதிரி ரகங்களில் இன்னுமே ஒரு சில ரகம் இருக்குது. ஜிஜேஜி 32, 34 அப்படின்ற ரகம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா எண்ணெய்த்தன்மை அதிகம் இருக்க மாதிரியும் உள்ள கடலை, அதிக விளைச்சல் தரக்கூடிய கடலை. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு எங்கே விற்கிது அப்படின்னு பார்த்து அதோடைய விதைகளை போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறைக்கு போனால் இன்றைக்கி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் விஆர்ஐ 10 வச்சுருக்காங்க, கிர்னார் 5 வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் வாங்கலாம். அதில் இந்த கிர்னார் 5ங்கிறது உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகம், அதை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படின்னா விஆர்ஐ 10. வெளியில் போய் வாங்குகிறோம், அதிலே வந்து ஒரு சில ஊர்களில் விஆர்ஐ 8 வச்சுருக்காங்க. இதுகளுக்குள்ளே நம்ம முடிவெடுத்து வாங்கலாங்க. உயர் விளைச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ ஓடுடன் சேர்ந்த கடலை கிடைக்கக்கூடிய ரகம். அதே நேரத்தில் இந்த கிர்னார் 5 மாதிரியானதெல்லாம் பார்த்திங்கன்னா 1500 கிலோ கிடைக்கக்கூடிய 1400லேருந்து 1500 கிலோ கிடைக்கும் கிர்னார் 5. ஒருவேளை நீங்கள் எண்ணெய் கடலை நான் பண்ணணும், அதே நேரத்தில் எனக்கு அதிக விளைச்சல் வரணும்னா நீங்கள் வாங்க வேண்டியது கதரி 18, 12 இந்த ரகம். உத்தேசமாக தமிழ்நாட்டு ரகங்கள் இந்த விஆர்ஐ, டிஎம்வி இதெல்லாம் பார்த்தா 95 நாள், அதிகபட்சம் 105 நாள் வரக்கூடியது. வெயில் அதிகமாக இருந்தால் ஒரு 5 நாள் குறையுங்க. வெயில் கூட இருந்ததுன்னா, ஈரப்பதம் இருந்ததுன்னா ஒரு 10 நாள் கூடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 95 3 மாதம், அதாவது 95லேருந்து 105 நாள் உள்ள ரகம். அதே இது ஆந்திர கடலையெல்லாம் வந்து பார்த்தா 120 நாளை தொடும், 4 மாதத்தை தொடும். இந்த கடலை வந்து அதிகபட்ச லாபம் அப்படிங்கிறது வந்து 1000 கிலோலேருந்து 1400 கிலோ கிடைக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், எந்த கடலை வாங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்கள். எந்த கடலை ரகம் நமக்கு அதிகமான விளைச்சல் தரக்கூடியது அப்படிங்கிறத ரகத்தோட பேரை கேட்கணும். அந்த ரகம் வந்து நல்லா கவனித்தோம்னா எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கக்கூடாதுங்க, ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு வாங்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் போய் ஆயில் மில்லில் போய் வாங்குகிறோம். ஆயில் மில்லில் வாங்கினாலுமே அவங்கள்ட்ட கேட்கணும், இது என்ன ரகம், எண்ணெய்க்கானதா, உணவுக்கானதா, எவ்வளவு கடலை கிடைக்கும், ஓடோட கடலை எவ்வளோ கிடைக்கும், உடைச்சிட்டா உள்ளே இருக்க விதைப்பருப்பு மட்டும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும், அப்போ அதை 1 கிலோ எவ்வளோ அப்படிங்கிறதோட பெருக்கி பார்த்தோம்னா அந்த நமக்கு விளைச்சல் நமக்கு லாபத்தை தருதா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணி செய்யணும். அதனால் இந்த பதிவை பார்க்குற நேரத்தில் தயவுசெய்து உங்கள் மாவட்டமோ பக்கத்து மாவட்டங்களோ
2-3 மாவட்டம் போய் பார்த்தாது தெளிவான கடலை விதைகளை வாங்கிட்டு வந்து நடவு செய்ய பாருங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.